விஷால் அவர்களே உங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன இருந்தது? இல்லை, இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பேக் எண்ட் ஸ்டோரி. ஓகே. இந்த 2 ஜாம்பவங்கள் வந்து உள்ளே உட்காந்து டிஸ்கஷனு, கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு. இது வந்து ஒரு கோக்கியான ஒரு லிரிக்ஸ் வேணும், பாவிஜய் எழுதியிருக்காரு. ஒரு பாடகர் வேணும். பாடகர் வந்து ரெகுலர் பாடகராக இருக்கக்கூடாது. அந்த ஆள் இன்னும் ஃபஸ்ட் டைமாக பாடி இருக்கணும், அதுக்கப்புறம் இனிமேல் பாடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணும்னு எனக்கு தெரியாது இந்த மேட்ரு. நான் அப்போ தான் ரொம்ப உற்சாகமாக டோர் ஓப்பன் பண்ணி என்ன பாட்டு, கிளைமேக்ஸ் பாட்டுன்னு, இதோ இவன் தான் சிங்கர், சரி மெரிட்டில் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு தோல் தட்டிட்டு சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர், இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு லைஃப்பில். இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து அவர் எடுத்து எனக்கு கைமாற ஒன்று பண்ணால் போதும்ப்பா. நீங்கள் வெளியே யாருக்கு வேணால் 30 லட்சம் சார்ஜ் பண்ணுங்கள் ஒரு பாட்டுக்கு. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணி கண்டிப்பாக ராயல்ட்டி இருக்கு. அவனி பிக்சர்ஸ்க்கு 20,000 rupees கன்செஷன், எனக்கு 10,000 rupees ராயல்ட்டி கன்ஃபார்ம். 2 பேருக்கு ராயல்ட்டி. ஆனால்